கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஆத்தும நேசரின் அங்கமகத்துவம் என்கிற தியான வேளைக்கு எல்லாரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். ஆத்தும நேசருடைய ஒவ்வொரு அங்கங்களின் மகத்துவங்களையும் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஆத்தும நேசரின் கை 5ஆம் பாகத்தை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாய் சொல்லப்பட்ட வேத வார்த்தைகளை முதலாவது நான் வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் வலது கையில் ஒரு கோலை குடித்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். இரண்டாவதாக யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், தோமா என்பவன் அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலையிட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். யோவான் 20ஆம் அதிகாரம் 26, 27, 28ஆம் வசனங்களின் சுருக்கம். 8 நாளைக்கு பின்பு இயேசு வந்து நடுவிலே நின்று தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான் என்பது போதனை. இரட்சகருடைய திரு கரத்தை பற்றி இன்னும் அநேக மகத்துவங்களை நாம் கடந்த தியானத்திலே தியானித்தோம். இன்றைக்கு மேற்சொன்ன வாசிக்க கேட்ட இந்த வார்த்தைகள் மூலமாக அவை மற்றவைகளை விட தெய்வீக மகத்துவமாய் இராவிட்டாலும் இரட்சண்ய மகத்துவமாய் விளங்குகிறது என்பதுதான் மெய். எப்படி என்றால், முதலாவதாக ஆத்துமநேசருடைய திருக்கரம் ஒரு நாணல் கோலை பிடித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரட்சகர் பிலாத்துவுக்கு முன்பாக தம்மை யூதருடைய ராஜா என்று அவர் சொல்லிக் கொள்கிறதாக குற்றம் சாட்டப்படுகிறார். பிலாத்து அதை குறித்து விசாரித்த போது, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான் என்று ஒத்துக்கொண்டு தமது ராஜ்யத்தின் தன்மையை உணர்த்தினார். பிலாத்துவும் யூதரும் இயேசுவின் ராஜ்ய தன்மையை கிரகித்து மனம் திரும்ப வேண்டியது இருக்க, நான் ராஜாதான் என்று அவர் சொன்ன வார்த்தையை கொண்டு அவரை அதிகமாய் பரியாசம் பண்ண தலைப்பட்டு முள்முடி ஒன்றை சூட்டி அவருடைய வலது கையில் ஒரு கோலை கொடுத்தார்கள். சற்று நேரத்திற்கு பிறகு அந்த கோலை எடுத்து அவர் சிரசிலேயே அடித்தார்கள். இந்த கோல் பிலாத்துவின் அரண்மனைக்குள் போட்டுவிடப்படாமல் கொல்கொதா மேடு மட்டும் என் கிறிஸ்துவின் திருக்கரத்தில் தான் இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் என் இயேசுவானவர் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னபோது காடி தோய்க்கப்பட்ட கடற்காளானை மாட்டி நீட்டி கொடுத்த கோல் இந்த நாள் கோலாகவே இருந்திருக்க வேண்டும். தம்மை ராஜா என்றவருக்கு பரியாசமாக நாணல் கோலை செங்கோல் என்று கொடுத்து கேலி பண்ணியிருக்கிறார்கள். இரண்டாவதாக ஆத்துமநேசரின் கரம் ஆணிகளால் கடாவப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம் அல்லவா? என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் என்கிற வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாயும் இருந்தது. ரோமருடைய துரைத்தன வழக்கத்தின்படி சிலுவையில் அறைய தீர்ப்பு பெற்றவர்கள் தீர்ப்பு ஆன கச்சேரியில் இருந்து கொலைக்களம் மட்டும் தாங்கள் அறையப்பட போகிற சிலுவை மர துண்டுகளை சுமந்து போக வேண்டும். இயேசுவும் அப்படியே தம்முடைய சிலுவையை சுமந்து போனார். அவர் வழியில் பல தரம் சிலுவையின் பழுவால் இடறி விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து நடந்து சுமந்தார். சிரேனே ஊர் சீமோன் சிலுவையின் அடியை சற்று தாங்கினாலும் அவரே அதன் பழு முழுவதையும் சுமந்து கொல்கொதா மேடு ஏறி மலையின் உச்சியிலே இறங்கினார். அங்கே அந்த சிலுவை பூமியிலே போடப்பட்டு அதன் மேலே என் ஆத்துமநேசர் கிடத்தப்பட்டார். அந்தோ அவருடைய கை சிலுவையின் இரு சட்டத்திலும் இருந்த பல துவாரங்களில் எதற்காவது சரியாய் வந்திராவிட்டால் அத்துவாரத்தில் வருமட்டும் பலமாய் இங்கும் அங்கும் இழுக்கப்பட்டு ஆணி அடிக்கப்பட்டு இருப்பார். அந்த ஆணி இயேசுவின் கையை ஊடுருவி
சிலுவையின் மறுபக்கமும் நீண்டிருக்கும். இயேசுவின் கையில் இருந்த காயத்தில் தோமா அப்போஸ்தலன் விரலை விட்டு பரீட்சிக்க வேண்டும் என்று சொன்னதை பார்க்கிற பொழுது அந்த வார்த்தை நிமித்தமாய் அவருக்கு அடிக்கப்பட்ட ஆணிகள் ஒரு விரல் பருமனிலும் அதிகமாகவே இருந்திருக்க வேண்டும். அந்த ஆணிகள் உள்ளங்கையையும் சிலுவையையும் துளைத்து வெளியே உருவ வேண்டியதானால் சுமார் 1.5 ஜானுக்கும் குறைவாய் இருந்திருக்க முடியாது. ஆத்துமாவே, நீ ரெட்டுடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்காரத்தக்க நேரம் வந்துவிட்டது. இதுவரைக்கும் நீ உன் ஆத்துமநேசரின், உன் இரட்சகரின் அங்க மகத்துவங்களை பற்றி பல குறிப்புகளை அறிந்து தியானித்தாய். இப்பொழுதோ அப்படியல்ல. உன் இரட்சகர் பரியாசம் செய்யப்படுகிறார். இப்பொழுதோ உன் இரட்சகர் இதுவரைக்கும் பட்ட அடி போதாதா? அனுபவித்த நோவு போதாதா? பரியாசமும் நிந்தையும் கூட்டப்பட வேண்டுமா? இரட்சகா, எத்தனை பேர் தான் கூடி உம்மை நிந்திக்கிறார்கள். நீர் தனியாய் தேசாதிபதியின் அரண்மனைக்குள்ளே கொண்டு போகப்பட்டு அங்கே உம்முடைய சொந்த வஸ்திரம் உரியப்படுகிறது. ஒரு சிவப்பு அங்கி தரிக்கப்படுகிறது. ஒருவன் உம்முடைய சிரசில் முள்முடியை சுட்டுகிறான். ஒருவன் உமது கையிலே மூங்கில் தடியை தருகிறார். சிலரோ முழங்காலில் நின்று உம்மை கேலி செய்கிறார்கள். சிலர் உம்முடைய திருமுகத்திலே துப்புகிறார்கள். பிலாத்து உம்மை முள்முடியோடும் மூங்கில் தடியோடும் அழைத்து கொண்டு வருகிறார். இது என்ன? எங்கள் நிமித்தமாய் நீர் இவ்வளவும் பட வேண்டியது இருந்ததோ? இயேசுவே, ஜாதிகளை இருப்பு கோலால் ஆண்டு குயக்கலத்தை போல உடைத்து போடும் அல்ல இயேசுவே. எங்கள் நிமித்தம் நீர் உமது வலது கரத்தில் மூங்கிலையா செங்கோலாய் பிடித்து புறப்பட நேரிட்டது. மூங்கிலையா செங்கோலாக பிடித்து புறப்பட நேரிட்டது. அந்த மூங்கில் உமக்கு பரியாச செங்கோலாய் மாத்திரம் இருக்கவில்லையே, அதை கொண்டே உம்மை அடிக்கவும் துணிந்தார்களே. ஒரு தரம் கொடுத்து வேடிக்கை பார்த்து மறுதரம் பிடுங்கி அடித்தார்களே. நீர் சிங்கத்தின் கையில் அகப்பட்ட மானை போலவும் புலியின் கையில் அகப்பட்ட ஆட்டுக்குட்டியை போலவும் நடத்தப்படுகிறீரே. இரட்சகா, நான் உம்மை இங்கே விட்டுவிட்டு என் வீட்டுக்கு தனியாய் போய்விட மாட்டேன் அப்பா. சத்துருக்கள் உமக்கு இன்னும் என்னதான் செய்ய போகிறார்கள் என்று எங்கள் ஆத்துமாவின் கண்களால் பார்க்கணுமே. எங்கள் ஆத்துமாவின் கண்களால் பார்க்கணுமே. உமது தோளின் மேல் ஒரு பெரிய சிலுவை ஏற்றப்படுகிறது. அதை சுமந்து கொண்டு எருசலேமின் தெருவழியாய் போகிறீரப்பா. சிலுவையின் பழுவால் அடிக்கடி இடறி விழுகிறீர். உமக்கு பின்னாலே சில ஸ்திரீகள் அழுது கொண்டு வருகிறார்கள். அந்த கண்ணீர் எங்கள் ஆத்துமாவில் சுரக்கவில்லையே, அந்த பிரலாபம் எங்கள் உதட்டில் எழும்பவில்லையே. என்ன கல்லஞ்சர்கள் நாங்கள், என்ன கல்லஞ்சர்கள் நாங்கள்! உணர்ச்சி இல்லாதவர் போல உட்கார்ந்து இருக்கிறோமே. சிலுவை பாரத்தோடு அழுத ஸ்திரீகள் முகமாய் திரும்பி பார்க்கிறீர். அழுகிறவர்கள் அழட்டுமேன், நீர் ஏன் தான் திரும்புகிறீர்? உமது நோவு அகப்படுமே, அதிகப்படுமே. அழுத ஸ்திரீகளை ஆறுதல் படுத்துகிறீர், பின்னும் திரும்பி நடக்கிறீர். பலதரம் இடறி விழுகிறீர். சிரேனே ஊர் சீமோன் தாங்கி பிடிக்கிறார். ஊரை கடக்கிறீர், பள்ளத்தாக்கை கடக்கிறீர். மேடும் பள்ளமுமான மலைப்பாதை எவ்வளவு சங்கடத்தோடு உடைய சிலுவையை சுமந்து கொண்டு வருகிறீர். எத்தனை பேர் உமக்கு உதவி செய்ய உள்ளாசை உடையவர்களாயிருந்தாலும் தங்களுக்கு என்ன சம்பவிக்குமோ என்று அஞ்சி பின்வாங்கி போகிறார்களே. நீர் கொல்கொதாவின் அடிவாரம் மட்டும் வருகிறீர். நானோ மலையிலே சற்று எட்டி நடந்து உமக்கு பின்னாக வருகிற கூட்டத்தை பார்க்கிறேன். எவ்வளவு திரள் ஜனக்கூட்டம், எவ்வளவு திரள் ஜனக்கூட்டம்! சத்துருக்கள் உம்மை குரூரமாய் நடத்துவது எல்லாம் என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரிகிறதப்பா. நீர் மகா வருத்தத்தோடு கொல்கொதா மலை மேடு ஏறிவிட்டீர். இப்போது உமது பக்தரெல்லாம் மார்பில் அடித்துக் கொண்டு ஓலமிடுகிறார்கள். எங்கள் கல் நெஞ்சு இன்னும் உடையவில்லை, எங்கள் மனம் இன்னும் உடையவில்லை. உடைய வஸ்திரம் எல்லாவற்றையும் உரிந்து போடுகிறார்கள். நீர் கொண்டு வந்த சிலுவையை பூமியிலே போடுகிறார்கள். அதன் மேல் உம்மை கடத்துகிறார்கள். இன்னும் என் கல் நெஞ்சு உடையவில்லையே. என் ஆத்துமா வேடிக்கை பார்க்க வந்தது போல பாவ உணர்வு இல்லாமல் இருக்கிறதே. ரட்சிப்பின் தாபம் இல்லாது இருக்கிறதே. சிலுவையின் மேல் மல்லாக்க கிடக்கும் உமது திருக்கரங்கள் இரண்டையும் சேவகர்கள் பிடித்து இழுக்கிறார்கள். உமது உள்ளங்கை துவாரத்துக்கு தூரமாய் இருப்பதால் பலமாய் இழுத்து அடுத்த துவாரம் மட்டும் கொண்டு போகிறார்கள். உமது நெஞ்செலும்பெல்லாம் எண்ணக்கூடியதாய் தெரிகிறது. உம்முடைய முகம் வர வர மலர்ந்து கொண்டே இருக்கிறதப்பா. நீ சத்துருக்களை பார்த்து கெஞ்சவில்லை, உம்முடைய நோவையிட்டு நீர் முறையிடவும் இல்லை. இதோ ஒரு பெரிய சேவகன் வருகிறான்.
நீளமும் பருமனுமான ஆணிகளையும் பெரிய சுத்தியலையும் கொண்டு வருகிறான். அந்த ஆணிகளை உமது உள்ளங்கையில் வைத்து பலமாய் அடிக்கிறார். ஓ, இப்போதுதான் எங்கள் குலை அதிருகிறது, எங்கள் நெஞ்சு உடைகிறது, எங்கள் கல் நெஞ்சு கிழிகிறது, எங்கள் ஆத்துமா குலுங்குகிறது. இப்போதான் எங்களுக்குள்ளே பெருமூச்சு எழும்புகிறது, இப்போதான் கண்ணீர் விடுகிறது. உமது கைகளில் அடிக்கப்பட்ட ஆணிகளின் முகாந்தரத்தை நான் இப்பொழுதுதான் கண்டுகொண்டேன் அப்பா. அது என் கையில் வரவேண்டிய ஆணி அல்லோ, எங்கள் கையில் வரவேண்டிய ஆணி அல்லோ. எங்கள் இரட்சகரின் வல்ல கரத்தை ஆணி ஊடுருவினது என்ன அதிசயம்! என் பாவம் சர்வ வல்லவரை மல்லாக்க கடத்தி அவர் திருக்கரத்தில் ஆணியை கடாவி விட்டதே. என் இரட்சகா, இவ்வளவு பாடுகள் உமக்கு ஏன் அப்பா? இவ்வளவு பாடுகள் உமக்கு ஏன்? பாதகராகிய எங்கள் பாவத்தினாலே தானே, பாதகராகிய எங்கள் பாவத்தினால் தானே. நம்முடைய ஆண்டவர் வானத்தின் முகமாய் மல்லாக்க கடத்தப்பட்டிருக்கிறாரே. பிதாவே, உமது குமாரன் கிடக்கிற கோலத்தை கண்டீரோ? சத்துருக்களுடைய திருக்கரத்தில் அடிக்கும் ஆணியையும் கடாவும் பேரோசையையும் கேட்டீரோ? இவ்வளவாய் நீர் எங்களில் அன்பு கூர்ந்தது எவ்வளவு பெரிய அதிசயம்! தேவதூதர்களே, இது என்ன காட்சி! தேவகுமாரனை 33 வருஷங்களுக்கு முன்பாக வானலோகத்தில் பார்த்தீர்களே. இதோ எங்கள் நிமித்தமாய் அசட்டை பண்ணப்பட்டவர், மனுஷரில் ஈனமானவர், வேதனைகள் நிறைந்தோருமாய் கிடக்கிறாரே. நீங்கள் உங்கள் செட்டைகளால் பறந்து வந்து பாவிகளுக்காக அவர் பாடும் அவஸ்தையை பாருங்கள், அவர் படும் அவஸ்தையை பாருங்கள். இரட்சகா, உம்மை கடாவின இரும்பு ஆணி கொல்கோதா மலையையும் துளைத்து விட்டதப்பா. அது கல் நெஞ்சகர்களாகி எங்களை போன்றவர்களையும் மனதையும் ஊடுருவி சென்று மனம் திரும்புதலுக்கேற்ற மனஸ்தாபத்தை கொடுத்து விட்டதப்பா. கொடுக்கும்படிக்கும் நீர் இன்னும் கிருபை செய்யும், இன்னும் கிருபை செய்யும். வாசிக்கிறவனே, தியானிக்கிறவனே, நீ இப்பொழுது சாஸ்தாங்கமாய் விழுந்து உன் ஆத்தும இரட்சகர் உனக்காக சிலுவையில் மல்லாக்க கிடக்கிறதை பார்த்து தியானி. உன் இரட்சகர் உனக்காக சிலுவையில் கடத்தப்பட்டு ஆணிகளால் கடாவப்படுகிற தியான காட்சியை மனதிலே கிரகித்துக் கொண்டு வாய்விட்டு புலம்பாமல் மௌனம் தியானம் செய்து சில நேரம் பின்னிடுவாயாக, சில நேரம் பின்னிடுவாயாக. விசுவாச வணக்கம். கோல் பிடித்த கரமே நமஸ்காரம், செங்கோல் பிடிக்கும் கரமே நமஸ்காரம், ஆணி பூண்ட கரமே நமஸ்காரம், இரும்பு ஆணி பூண்ட கரமே நமஸ்காரம், நமஸ்காரம். விசுவாச முத்தம். நீட்டப்பட்ட கரத்தில் ஆணிகளால் கடாவப்பட்டு கிடக்கும் எங்கள் இரட்சகா, அடியாராகிய நாங்கள் உமது திருக்கரத்தை விசுவாசத்தால் முத்தமிடுகிறோம். உமது ஆணி துவாரங்களின் வழியாய் வரும் உதிரச் சொட்டுகளில் அடியான் ஒரு சொட்டு உதிரம் எடுத்து எங்கள் ஆத்துமாவிலே பூசிக்கொள்ள எங்களுக்கும் உத்தரவுதார். எங்கள் இரட்சகரின் இரத்த சொட்டுகள் மல்லிகை மலரை போல என் ஆத்துமாவுக்கு எவ்வளவு மனமலர்ச்சியை தருகிறது! என்னே ஆனந்தம், என்னே ஆனந்தம். பிரியமானவர்களே, ஆத்துமனச்சருடைய கைகளை குறித்து தியானித்தோம். அவருடைய அங்க மகத்துவங்களின் ஒவ்வொரு காரியங்களும் நமக்காகவே என்பதை அழகாக சுட்டி காட்டுகிறது. ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, மறுபடியுமாய் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உங்க மேல வந்ததப்பா. உங்க தழும்புகளால் குணமாகிறோம். இந்த வார்த்தையின்படியாய் நீர் பட்ட வேதனைகள், அடிகள், அவமானங்கள் அத்தனையும் எங்களுக்காகவே என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். இனி நாங்கள் பாவம் செய்யாதபடி உமக்கு முன்பாக பரிசுத்தமாய் நடக்க எங்களுக்கும் கிருபை தாரும், எங்களுக்கும் கிருபை தார். பற்பல எதிர்பார்ப்போடு இருக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய சகல ஒத்தாசையும் உம்மிடத்திலிருந்து வருவதாக தாழ்த்தி தருகிறோம். உடைய இரத்தத்தின் மகிமை முழுவதுமாய் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.